வெல்கம் டு சிவில் டெக் அகாடமி. நம்ம டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அதாவது நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ஃபோர்ஸு, டைப்ஸு, அதனுடைய லாஸ். இதில் இருந்து சம் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். த ஆங்கிள் பிட்வீன் த டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இஸ் 0 டிகிரி. த ரிசல்டன் வில் பி, அதோடைய ரிசல்டன்ட் வேல்யூ என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸை நம்ம ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லா இருக்குது, பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸ். சில அந்த ஃபார்முலா, அந்த லா படி பார்த்தோம் அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னா அதோடைய அட்ஜசன்ட் சைடுடைய டயகனலுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, டூ ஃபோர்ஸஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு பின்னு வச்சுக்கலாம், இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை கியூன்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு இந்த சம்படி பார்த்தோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு கியூ. ஓகேங்களா? பி ஈக்குவல் டு கியூ. அதே மாதிரி இதோடைய டிகிரி பாருங்கள் 0 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. டீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0. இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பி அப்படி வச்சுக்கோங்க, கியூக்கு பதிலாக மறுபடியும் பின்னே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2pq². அதே மாதிரி இங்கே நமக்கு காஸ் 0 வேல்யூ 1. சரிங்களா? அப்போ இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா 2p² ஆகும். சரிங்களா? அப்போ 2p² ப்ளஸ் 2p². இந்த ஃபார்முலாக்குள்ளே நமக்கு எப்படி சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னா இன்னொரு டைம் நான் எழுதி காட்டுறேன். r ஈக்குவல் டு b² ப்ளஸ் b². ஏன்னா நம்ம b ஈக்குவல் டு q ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. 2p இன்டு q என்ன ஆகும், மறுபடியும் இது p² ஆயிரும். காஸ் 0 வேல்யூ 1. அப்போ நமக்கு ரூட் ஆஃப் என்ன வரும், 4p² வரும். ஓகேங்களா? இந்த ரூட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2p. இதான் நமக்கு ஆப்ஷன் சி தான் வருது. ஓகேங்களா? இதே மாதிரி நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம ஏன்னா பேரலோகிராம் லாவுடைய ஃபோர்ஸ் அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் b² q² ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். when a beam is the beam geometrical is symmetrical about xy plane and the load in the plane expose the force in cut in the forces in the cut section can be considered. வேறு ஒன்றும் இல்லை. இதில் நமக்கு ஒரு ஜாமெட்ரிக்கல் பீம் இருக்குது, அதோடைய ஃபோர்ஸ் என்னன்னா அந்த பிளெயினில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரி, எக்ஸ்ஒய்ங்கிற சிமெட்ரிக்கல் பிளெயின், சிமெட்ரிக்கல்னால் சேம் மீனிங், சேம் பிளெயின் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா கோப்ளானர் ஃபோர்ஸ். சரிங்களா? அதே இது நமக்கு சேம் பாயிண்டில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, யூனிட் வெயிட் ஆஃப் த யூனிட் ஆஃப் ஒர்க்குடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது நமக்கு ஜூல் தான் ஒர்க்குடைய யூனிட். சரிங்களா? நியூட்டன் கேட்டாங்க அப்படின்னா அது ஃபோர்ஸ் உடைய யூனிட். நெக்ஸ்ட்டு the forces which meet at one point and have the line of action in different plane. ஒன் பாயிண்டில் மீட் ஆகுது, பட் அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் டிஃப்ரெண்டில் இருக்குது. அப்போ ஒன் பாயிண்டில் மீட் ஆனாலும் அதுக்கு என்ன நேம் அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸ். சரிங்களா? டிஃப்ரெண்ட் பிளெயின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் அது நான் கோப்ளானர். கோப்ளானர் அப்படின்னா என்ன அர்த்தம், சேம் பிளெயின். அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன வரும், சி.
சரிங்களா? நான் கோப்ளானர் கன்கரண்ட். இந்த வேர்டிங்ஸை மட்டும் நம்ம தெளிவாக நோட் பண்ணியிருந்தாலே இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த லாமிஸ் தியரம் இஸ் அப்ளிகபிள் ஃபார். லாமிஸ் தியரம் வந்து எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும், கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். அதே மாதிரி கோப்ளானர் எல்லா பாயிண்ட்டும் என்ன அப்படின்னா நமக்கு அந்த டயக்ராம் வரைஞ்சாலும் ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஆல் ஃபோர்ஸஸ் மீட் அட் ஒன் பாயிண்ட். எல்லா ஃபோர்ஸுமே என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட்லேருந்து மீட் ஆகுது. அதே மாதிரி நமக்கு ஒன் பிளெயினில் தான் மீட் ஆகுது. சரிங்களா? ஒன் பிளெயினில் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ இது கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ். அதே மாதிரி நம்ம அந்த லாமிஸ் தியரத்தோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை பீன்னு வச்சுட்டீங்க அப்படின்னா இதோடைய ஆங்கிள், சாரி இதை கியூன்னு வச்சுப்போம், இதை பீன்னு வச்சுப்போம். சரிங்களா? பிக்கு ஆப்போசிட் இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, கியூக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது பீட்டா, இதை வந்து நம்ம ஆர்னு வச்சுக்கலாம். ஆருக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடியது காமான்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைன் ரூல், அதாவது லாமிஸ் தியரம் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈச் ஃபோர்ஸ் ப்ரொபோஷனல் டு சைன் ஆஃப் த ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த லாவுடைய டெஃபினிஷன். அப்போ இந்த பிங்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பி டிவைடட் பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை சைன் பீட்டா, அதே மாதிரி ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை சைன் காமா. ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் அதனுடைய ஆப்போசிட் ஃபோர்ஸுடைய சைனுக்கு சரிங்களா ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகே, இது நமக்கு லாமிஸ் தியரத்துடைய ஃபார்முலா. லாமிஸ் தியரம் எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இன் டிட்டர்மைன் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி வி மஸ்ட் நோ. அதாவது இன் ஆர்டர் டு டிட்டர்மைன், நமக்கு ஃபோர்ஸோட எஃபெக்ட் என்னங்கிறத டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா சரிங்களா, அதுவே நமக்கு என்னென்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. த நேச்சர் ஆஃப் த ஃபோர்ஸ் என்னங்கிறது தெரியணும், அது புஷ்ஷா புல்லான்னு. அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த ஃபோர்ஸு எந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குது சரிங்களா, இது எல்லாம் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு ஆல் தி அபோவ் தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓகே இந்த டாபிக் ஆக்சிலரேஷன் இது நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. இந்த 8th சம் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் வென் த அப்ளைட் பாடி ஹேவிங் த மாஸ் 1 kg, இந்த ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இதுதான் நியூட்டன்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லா. மாஸ் 1 kg கொடுத்துருக்காங்க, நியூட்டன் 1ன்னு கொடுத்துருக்காங்க, சாரி ஆக்சலரேட்டன் 1 கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர்/செகண்ட். ஓகேங்களா? நமக்கு ஃபோர்ஸ் என்ன வரும் அப்படின்னா 1 நியூட்டன். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, எஸ் ABCDC ஸ்கொயர், the force is 10, 8, 4 act at A in the direction of AD, AC, AB respectively கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். இந்த ஃபோர்ஸஸில் நமக்கு எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது, அதாவது ப்ராப்ளத்தை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கிற ஒரு நாலேஜ் தெளிவாக நமக்கு கிடச்சிரும். இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க, இதே மாதிரி ஸ்கொயராக இருக்குது ABCD சரிங்களா. இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இது பி, இது சி, இது டி. இந்த ஏபியுடைய ஃபோர்ஸ் என்னன்னு கொடுத்துறாங்க 10. ஓகேங்களா? அதே மாதிரி ஏசி, ஏசிங்கிறது இந்த டயகனல், இதனுடைய ஃபோர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏடி உடைய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 4. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏற்கனவே வந்து இந்த ட்ரையாங்கிள் லா ஃபோர்ஸ் அல்லது பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸ் இதில் எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் காஸ் டீட்டா, எப்போவும் எக்ஸ் டைரக்ஷனில். அதே ஒய் டைரக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் சைன் டீட்டா.
இந்த ரூல் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே எதெல்லாம் ஹரிசாண்டல் எதெல்லாம் வெர்டிக்கல் நமக்கு தெரியணும். இந்த ஏபிங்கிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஹரிசாண்டல். சரிங்களா? அதே மாதிரி ஏடிங்கிறது வெர்டிக்கல். இப்போ டயகனல் என்ன அப்படின்னா 45 டிகிரி. இந்த ஆங்கிள் என்னன்னா 45 டிகிரி. ஓகேங்களா? இப்போ இதில் நமக்கு ரெண்டுமே வரும். வெர்டிக்கலாக போகிறது என்ன அப்படின்னா 8 sin தீட்டான்னு வச்சுக்கலாம். sin 45 டிகிரி. இந்த ஹரிசாண்டலில் போகிறத 8 cos தீட்டா, cos 45 டிகிரி. ஓகேங்களா? அப்போ இதில் நமக்கு வெர்டிக்கல் வரும், ஹரிசாண்டல் வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிவன் டேட்டாஃப்லாம் எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ரிசல்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் ஸ்கொயர், சம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் ஸ்கொயர். இதில் இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் திரும்பவும் அந்த டயக்ராமே இங்கே உங்களுக்கு போட்டு வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து 8 kN, இது 4, இது 10. சரிங்களா? இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 × cos theta, cos 45 டிகிரி ப்ளஸ்ஸு அதே மாதிரி இதுலேயும் நமக்கு ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வரும். அப்போ 8 × cos 45 டிகிரி. cos 45 உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1/√2. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் அப்படின்னா 4 × 1/√2 ப்ளஸ் 8 × 1/√2. ஓகேவா? இப்போ நம்ம இந்த √2 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 × 2ன்னு எழுதிக்கலாம். 2 × 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே இந்த 2 வச்சு இதை கேன்சல் பண்ணோம்னா ஒரு 2 கேன்சல் ஆயிரும், இங்கே 2ன்னு வரும். சரிங்களா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 2/2. ஓகே, இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. நான் திரும்ப அவ்வளோ சொல்கிறேன், இந்த வேல்யூ அப்படி இருக்கணும். இப்போ நம்ம எஃப் ஆஃப் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ இதுலேயே நம்ம எஃப் ஆஃப் ஒய், அதாவது இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்குலேட்டர் இருந்தால் தான் நம்ம கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த சம்மை எடுத்தேன். சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஒய் தேவை. எஃப் ஆஃப் ஒய்ங்கிறது இங்கே 10 kN இருக்குல்ல, இது எப்படி இருக்குது நமக்கு வெர்டிக்கலாக இருக்குது. சரிங்களா? அப்போ 10 × sin 90 டிகிரி, இதோடைய ஆங்கிள் என்ன வரும் 90 டிகிரி ப்ளஸ்ஸு இங்கே நமக்கு என்ன வரும் அப்படின்னா வெர்டிக்கலாக ஒரு டயகனலில் இருக்குதா, வெர்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸ். அப்போ அது என்ன அப்படின்னா 8 × sin 45 டிகிரி. cos 45 டிகிரி 1/2 தான், sin 45 டிகிரியும் 1/2 தான். ஓகேங்களா? அப்போ sin 90 டிகிரியுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா 10 + 8 × 1/√2. சரிங்களா? அப்போ நமக்கு ஃபைனலாக நமக்கு ரிசல்டன்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஃபார்மட் வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. +8 × 1/√2, இது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணது. இதனுடைய ஹோல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ், சம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் நம்ம என்ன பார்த்தோம் 10 + 8 × 1/√2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நம்ம காமனாக எல்லாருமே ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். √2 உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1.414. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம இந்தமாரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும்.
ஓகே, இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ரூட்டோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த 18.39 இது இந்த ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இருந்தாலும் இந்த சம்மை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எப்படி எடுக்கணும், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் எப்படி எடுக்கணும், ஓகேங்களா, அது மட்டும் இதுலேருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, யூக்லிபிரியம் இஸ் எ ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸுடைய யூக்லிபிரியம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. விச் பிரிங் எ பாடி இன் யூக்லிபிரியம். அந்த பாடி யூக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம யூக்லிபிரியம் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வேறு ஒன்றும் இல்லை, சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். இதுதான் அதனுடைய ஒரு ஃபோர்ஸுடைய ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நம்ம இன்னும் டாபிக் டிஸ்கஸ் பண்ணல, அது பண்ணிட்டு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த 13th கொஸ்டின் பாருங்கள். விச் தியரம் யூஸ்டு ஃபார் யூக்லிபிரியம் ஆஃப் த பாடி அப்ளைட் வித் 3 கன்கரண்ட் கோப்ளானர் ஃபோர்ஸ். சரி, நம்ம ஏற்கனவே இது பார்த்தோம். இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம், 3 கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூக்லிபிரியம் என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம், லாமிஸ் தியரம். சரிங்களா? லாமிஸ் தியரம்னாலே கன்கரண்ட் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் தான். அதில் நமக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும், 3 ஃபோர்ஸஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, a system said to be equilibrium when the resultant of all forces. ஈக்லிபிரியம் அப்படின்னாலே என்னென்ன அப்படின்னா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு எப்படின்னா 0, சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, அதேமாரி மொமெண்ட் ஈக்குவல் டு 0. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, the body acted by a force system in general, how can it brought the equilibrium? By application of force acting suitable point on the body. The application of force acting anywhere along the suitable line, application of force acting along suitable line, moment along the direction of force. சரிங்களா? அதே மாதிரி 4th ஆப்ஷன் பாருங்க, the application of force were acting anywhere on the body. அப்படி இல்லை, நமக்கு இந்த சி கண்டிஷன் தான் கரெக்ட். அது எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, அதனுடைய டைரக்ஷன் என்ன, ஹரிசாண்டலா வெர்டிக்கலா, சரி, அதோடைய மொமெண்ட் என்ன, இது தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம யூக்லிபிரியமாக எடுத்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டும் அதே யூக்லிபிரியத்தை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, அதே கண்டிஷன் திரும்ப வரும். அது மாதிரி when the body cut into 2 half, the surface between the both section is curved, the force distribution on the body. சில ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக கட் ஆகுது அப்படின்னா அதில் நமக்கு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. யூனிஃபார்மாக தான் இருக்கும். இங்கே B/2 இருந்தால் இங்கேயும் B/2 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இம்பல்ஸ் ஃபோர்ஸ் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. சரி, இருந்தாலும் அந்த டெஃபினிஷனை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வென் எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் வெரி ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் காசஸ் கன்சிடரபிள் சேஞ்ச் இன் பார்ட்டிகிள்ஸ் மொமெண்டம். சரிங்களா? கன்சிடரபிளாக நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டிகிள்ஸில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். எதனால், லார்ஜ் ஃபோர்ஸ்னால் ஆச்சுன்னா அதான் என்ன சொல்கிறோம்னா இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த a body in a equilibrium under the action of 3 concurrent force according to Lami's theorem, each force is proportional to. எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், கொசைனா, சைனா, டேஞ்சண்டா, சம்மான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது நமக்கு அந்த ஃபார்முலாவே தெரியும். சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூக்கு தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ப்ராப்ளம்ஸு கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்க்கும். இதில் பாருங்கள், the two forces magnitude 100 Newton each act an angle 90 degree. each force உடைய ரிசல்ட் என்னன்னு கேட்குறாங்க.
ஈச் ஃபோர்ஸ் உடைய ரிசல்ட். டூ ஃபோர்ஸஸ் உடைய மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. 100, சரிங்களா, 100. பி 100ன்னு வச்சுக்கலாம், Q 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பேரலோகிராம் லாவிலே நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமே. R ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் டீட்டா. காஸ் 90 டிகிரியுடைய வேல்யூ என்ன வரும்? 1. ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பிக்கு பதிலாக 100 போடுங்க. 10 ஸ்கொயர் 100, சரிங்களா, ப்ளஸ்ஸு க்யூக்கு பதிலாக 10ன்னு போட்டோம் அப்படின்னா அது ஒரு 100, சரிங்களா. அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் ப்ளஸ்ஸு 2P இன்ட்டு Q, சரிங்களா, 10 இன்ட்டு 10 இன்ட்டு 1, காஸ் 90 டிகிரி 1. அப்போ இது என்ன ஆயிரும்? 200, இது ஒரு 200. கரெக்டாக இருக்கா? 100 இன்ட்டு 2, அப்போ ரூட் ஆஃப் என்ன வரும்? 400. சரிங்களா, இது நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 100 இன்ட்டு 4ன்னு எழுதலாமா? 100 இன்ட்டு 4ன்னு எழுதலாம்னா 10, 4க்கு ரூட் எடுத்தால் 2 தான் வரணும். ஓ 20 தான் ஆன்சர் வரும், சரிங்களா. 20 நியூட்டன். நெக்ஸ்ட்டு, the resultant of two forces maximum when the angle between, எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ மினிமமாக இருக்கும்னு கேட்குறாங்க, சரிங்களா. இப்போ நீங்கள் அதே ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா காசுடைய 0 டிகிரி எவ்வளோ வரும் நமக்கு? காஸ் 0 1, சரிங்களா. அதே 1, இது இந்த 1 வேல்யூ வருதுல, இங்கே தான், இதில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். அதே காஸ் 180 வேல்யூ எவ்வளோ வரும்? யாராவது சொல்லுங்க இப்போ. காஸ் 180 1 சார். 1 தான் வருமா? கெஸ் பண்ண கரெக்டாக தெரியல. இல்லை, தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா. ஓகே, இப்போ இதில் என்னென்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து 0 டிகிரியில் வரும், மினிமம் வேல்யூ வந்து 180 டிகிரியில் வரும், சரிங்களா. நீங்கள் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, காசுடைய வேல்யூ நமக்கு, காசு சைனு இதனுடைய வேல்யூஸை நம்ம ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ், ஒன் ஆஃப் விச் இஸ் 15 நியூட்டன், ரிசல்டன்ட் இஸ் 20 கிலோநியூட்டன், சாரி 20 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. ரிசல்டன்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு 50 கிலோநியூட்டன் ஃபோர்ஸ். இந்த மேக்னிடியூட் ஆஃப் செகண்ட் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, டூ ஃபோர்ஸஸ். அதனுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. பெர்பெண்டிகுலராக 50 கிலோநியூட்டன் இருக்குது, ஓகேங்களா. இதில் ஒரு ஃபோர்ஸ் நமக்கு தெரியுது. ஒரு ஃபோர்ஸுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 20, சரிண்ணா. அனதர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. மேக்னிடியூட் ஆஃப் செகண்ட் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ், ஒன் விச் இஸ் 50 நியூட்டனு, த ரிசல்டன்ட் இஸ், ரிசல்டன்ட் தான்
இப்படி இருக்குது. இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா 20. ஓகேங்களா. இந்த ஒன் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 15. இதுக்கு பெர்பெண்டிகுலராக அந்த ஃபோர்ஸ் இருக்குது. செகண்ட் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு மெத்தடில் இதை சால்வ் பண்ணலாம். ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. நம்மளுடைய ஓகே, நம்மளோட ரிசல்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா r² = √f1² + f2². சரிங்களா. இதுதான் நமக்கு ஃபார்முலா வரும். நம்ம அந்த ஃபார்முலா எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த டயக்ராமில் சொல்கிறேன். இதேமாதிரி ட்ரையாங்கிளாக இருக்குது. சரி, ட்ரையாங்கிளாக இருக்கும்போது 90 டிகிரியில் இதோடைய ரிசல்டன்ட் இதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அந்த ஃபோர்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுதான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இதுதான் என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுடைய பித்தகாரஸ் தியரம் மூலமாக நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? r = √a² + b². பாருங்க, இது 15 kN. இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது 20 kN ரிசல்டன்ட் இதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு ஃபோர்ஸ் நமக்கு ட்ரையாங்கிள் அப்படி பார்த்தோன்னா அதோட அனதர் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? இதாக தான் இருக்கும். ஓகேங்களா. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா √15² + 20². 15ங்கிறது 225 + 20² 400. அப்போ நமக்கு √625. 625க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 25. ஓகேங்களா. இது நமக்கு ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸ் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு the force of 100 Newton act an angle 60 degree horizontal. What is the vertical கேட்குறாங்க. வெர்டிக்கல் காம்போனன்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு எஃப் ஆஃப் ஒய் கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் ஒய்னா என்ன வரும்? எஃப் இன்டு சைன் டீட்டா. அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 100 இன்ட்டு சைன் 60 100 சைன் 60 உடைய வேல்யூ என்ன வரும்? √3/2. சரிண்ணா. √3/2 அல்லது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 0.866. ஓகேங்களா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதே மாதிரி நம்ம வேல்யூஸை கொஞ்சம் படித்து வச்சுக்கணும். அப்போ சைன் 60 √3/2 அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 100 இன்ட்டு 0.866 போட்டோம் அப்படின்னா 86.6. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். If the force is resolved in two equal components, the angle of force with horizontal must be எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ரெண்டு ஃபோர்ஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா. ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ஃபோர்ஸுடைய ரிசல்டன்ட் டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ், இந்த ஆங்கிள் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா 45 டிகிரியில் தான் இருக்கும். சரிங்களா. அதோடைய ஆங்கிள் வந்து நமக்கு 45 டிகிரியில் இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபோர்ஸ் ட்ரையாங்கிள் ஒன் ஃபோர்ஸ் இஸ் 100 Newton, ஆப்போசிட் ஆங்கிள் இஸ் 30 டிகிரி. வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் அதர் ஃபோர்ஸ்? த ஆப்போசிட் ஆங்கிள் இஸ் 45 டிகிரி கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், சைன் ரூல் மூலமாக நம்ம சால்வ் பண்ணலாம். சைன் ரூல் பார்த்தோம் அப்படின்னா, சாரி, லாமிஸ் தியரம் சைன் ரூல் எல்லாமே ஒன்று தான். இதில் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 10 10 டிவைடட் பை சைன் 30 டிகிரி ப்ளஸ் ஈக்குவல் டு அனதர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, டிவைடட் பை சைன் 45. சைன் 45 உடைய வேல்யூ என்னது, 1/√2. சரிங்களா. அதேமாரி சைன் 30 உடைய வேல்யூ என்ன வரும், நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைன் 45 வந்து 1/√2 சைன் 30 வந்து 1/2. ஓகேங்களா. உங்களுக்கு அந்த சைனு காசு 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, ஓகேங்களா, அதை நம்ம தெளிவாக எழுதி வச்சுக்கிறோம். ஒரு நம்ம நோட்ஸ்லேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. சைனு காசு அந்த ரெண்டுமே மெயின். 0 டிகிரினா சைன் வந்து 0 தான், காசு தான் 1. 30 டிகிரிலாம் 1/2, 45னா 1/√2, 60 டிகிரிலாம் √3/2. அது மாதிரி சைன் 90 டிகிரி வேல்யூடைய 1. அப்படி நம்ம காசுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மாற்றி போட்டுக்கணும். காசு 1 வரும், 0 டிகிரி, 30 டிகிரி √3/2 வரும், 45 டிகிரி ரெண்டுமே 1/√2 தான் வரும், காஸ் 60 என்ன வரும், 1/2 வரும். ஓகேங்களா. இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது பேசிக் நமக்கு தெரிஞ்சாலே இதே மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன, சொல்லுங்கள் சார். 90 டிகிரிக்கு அப்புறம் சார் இப்போ 180 அந்த மாதிரி சொன்னீங்க சார், அதுக்கு எப்படி சார் மனப்பாடம் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே. சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு இந்த 0 to 90 டிகிரி இம்பார்ட்டன்ட்டு. இப்போ பாருங்கள், 1 ஃபோர்ஸ் வந்து 10 10 டிவைடட் பை சைன் 30 ஈக்குவல் டு அனதர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, டிவைடட் பை சைன் 45. சரிங்களா. இதை நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா. 10/0.5. சரிங்களா. அதே மாதிரி f/0.707, அதாவது இது 1/√2 சொன்னாங்களா. சைன் 45ங்கிறது 1/√2. 1/√2 உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 0.707. 0.707 இதோடைய வேல்யூ என்னன்னா 0.5. 1/2ன்னு போட்டால் இது என்ன ஆயிரும், 20 ஆயிரும். சரிங்களா. 20 இன்ட்டு 0.707. அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி இருக்குன்னா 20 கம்மியாக இருக்கும். நம்ம இதில் இதே மாதிரி சம்ம என்ன அப்படின்னா கால்குலேட் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த வேல்யூ 20 இன்ட்டு 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 0.7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா. அப்போ நமக்கு 20 என்ன இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 20 இன்ட்டு 0.5 போட்டோம்னா 10ன்னு வந்துடும். சரிங்களா. அப்போ இங்கே பாருங்கள், அப்போ 10 அதிகமாக இருக்கணும், 20 கம்மியாக இருக்கணும். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, டி. ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இப்படி நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணால் கால்குலேட் பண்ணவே தேவையில்லை. ஓகே, இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நமக்கு ஆன்சர் வராமல் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளத்தை மட்டும் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா அந்த F1 F2 கொடுத்துருந்தாங்களா,
90 டிகிரி காஸ் 90 டிகிரியுடைய வேல்யூ என்ன சொன்னேன்? 0. சரிங்களா? நம்ம அந்த இடத்துல 1ன்னு போட்டோம். இந்த இடத்துல இந்த ப்ராப்ளத்தில் ரூட் ஆஃப் f1 ஸ்கொயர் அந்த ஃபார்முலா எப்படினாலும் எழுதலாம். f2 ஸ்கொயர் ப்ளஸ் 2f1 f2 காஸ் தீட்டா. சரிங்களா? அந்த காஸ் 90 டிகிரியுடைய வேல்யூ என்னன்னா 0. சரிங்களா? சைன் 90 டிகிரி தான் 1. அப்போ இந்த டேம் ஃபுல்லாக நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? 10 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 200. சரிங்களா? இதை நம்ம 100 × 2ன்னு எடுத்தோம் அப்படின்னா 100க்கு ரூட் எடுத்தால் 10 வந்துடும். திரும்ப ரூட் 2 அப்படி இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட். நம்ம அந்த இடத்துல காசுக்கு பதிலாக காசு 90 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஒன்றும் கிடையாது. காசு 90 உடைய வேல்யூ என்னன்னா 0. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஃபோர்ஸ் அண்ட் லாவில் இருக்கக்கூடிய சம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்.